இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே, சொல்லொன்னான்பினார் தன்னுயிரீந்த நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே இயேசு, நல்மேய்ப்பனிவரே. நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு தன்னை குறித்து இந்த இடத்தில் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் நான், ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அதே வண்ணமாகவே கல்வாரி சிலுவிலே தன்னை பலியாய் கொடுத்து மனுக்குலத்தை மீட்டிருக்கிறார். வேதத்திலும் கூட ஒரு உவமை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது என்று தொலைந்து போய் விடுகிறது. 99 ஆடுகள் அங்கு விட்டுவிட்டு அந்த தொலைந்து போன ஆடை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் திரும்பி வரமாட்டானாம். அதை கண்டுபிடித்து தன்னுடைய தோளில் போட்டு சந்தோஷமாய் திரும்பி வருவானாம். மற்றவர்களும் தன்னோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட வைப்பாராம். அதுதான் உண்மை மேய்ப்பன். அந்த அளவு ஒரு ஆடு கூட தொலைந்து போய்விடக் கூடாது. 99 இருக்கிறது, போனால் போகட்டும் என்று விட்டு விடுகிறவன் அல்ல. அதே போலதான் சொல்லுகிறார், ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் கூட பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. மொத்தத்தில் சொல்ல போனால் எந்த ஒரு பாவியினுடைய மரணத்தையோ துன்மார்க்கனுடைய மரணத்தையோ ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? அவர்களுக்காக ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். தான் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களிலும் கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நாம் அநேக நேரம் அதை அறியாமல் புரியாமல் சோர்ந்து போகிறோம். எனக்கு யார் இருக்கிறார்? என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையே, காப்பாற்ற யாரும் இல்லையே, இக்கட்டில் நான் மாட்டி தவிக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு விசாலம் உண்டாகுமா? இவ்வளவு கடன் பிரச்சனை, அல்ல சரீரத்தில் இவ்வளவு பலவீனம், போராட்டம், வயதாயிடுச்சது, ஆதரவா யாருமே இல்லை, விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி புலம்புகிறீர்களா? நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் ஜீவனையே கொடுத்த நல்ல மேய்ப்பன். மற்றவர்கள் வேண்டுமானால் ஆறுதல் கொடுக்கலாம், உதவி செய்யலாம், ஆனால் ஜீவனை கொடுக்க மாட்டார்கள். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். பார்த்து கொள்ள மாட்டாரா? குறிப்பிட்ட ஒரு வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியர் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு நாள் தன்னுடைய டிரைவரை கார் எடுக்க சொல்லுகிறார். கார் எடுத்து விட்டார். காரில் உட்கார்ந்து விட்டார். இன்னும் 2 ஊழியர்கள் அவர்களோடு கூட இருக்கிறார்கள். காரை நீ ஏக்கு என்று சொல்லிவிட்டார். காரை ஓட்டும் பொழுது இப்படி போ என்று வழி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். காட்டின் வழியாக அந்த கார் போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் ஒரு மலையின் பகுதியில் அந்த பாதை போகிற வழியில அப்படி போய்கொண்டே இருக்கிறது. யாருக்கும் புரியவில்லை, இவர் எங்கு போகிறார், என்ன செய்வார் சொல்லி ஒன்றுமே புரியவில்லை. பிறகு அந்த மலையின் உச்சின் ஒரு பகுதியை அடைந்த உடனே காரை நிறுத்த சொன்னார். 2 ஊழியர் கூட வந்தவர்கள், நீங்கள் இங்க ஏதாவது பாருங்கள், நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது என்று சொல்லி அப்படி கொஞ்சம் சற்று தூரமாய் போகிறார். இந்த 2 ஊழியர்கள் அங்கு ஒரு சுற்றி பார்த்துட்டு இயற்கையில் பார்த்துவிட்டு திரும்பி வந்தால், அந்த பெரிய வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர் ஒரு மனிதனோடு கூட அந்த இடத்திலே ஒரு ஓரத்திலே கையை பிடித்து முழங்கால் படித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறாராம். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த காட்டுல இந்த மனிதனை எப்படி இங்க வந்தான், இவர் எங்க இருக்கிறது இந்த ஊழியருக்கு எப்படி தெரியும்? அவள் ஒரே குழப்பம். ஏனென்றால் இப்போ நமக்கு GPS இருக்குது, மேப் போட்டோன்னு வைங்களேன், எங்கெல்லாமோ போய் நம்ம அழகாக அது இடத்தை காண்பித்து கொடுக்கிறது, வழியை கண்டுபிடித்து விடுகிறோம். நியர் ஒரு 100 years முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஆனால் பாருங்கள், அப்பொழுதே அழகாக அந்த பாதையை தேடி இந்த மனுஷன் இங்க இருக்கிறத கண்டுபிடித்து வந்திருக்கிறார் என்று ஆச்சரியமா பார்க்கும் பொழுது ஜெபித்து முடித்த உடனே அவர் சொன்னாராம், எனக்கு தெரியாது இந்த இடத்தில் இந்த மனிதர்கள், ஆண்டவர் இங்கு போக சொன்னார், வந்தேன். அதே மாதிரி வந்திருக்கும் பொழுது அந்த மனிதனை குறித்து சொல்லுகிறார். அவர் உட்கார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படியா வந்திருக்கிறார். அவர் ஒரு காலத்தில் நன்றாக ஊழியம் செய்த மனிதன். தன்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் டாக்டர் சொன்னதினாலே பயந்து, ஐயோ அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் நான் மரித்து போய் தாங்க முடியாது, ஏராளமான பணம் செலவழியும் என்று சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வந்திருக்கிற அந்த மனிதன் இருக்கிறதை கர்த்தர் அந்த ஊழியரிடம் காண்பித்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், சாகனோண்டு வந்த மனுஷன் மேல கூட கர்த்தர் கரிசனை உடையவரா இருக்கிறார். அனுப்பி வைத்து பேசி அங்கு ஜெபிக்க வைக்கிறார். என்ன நடந்தது? 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அந்த மனிதன் மனம் திரும்பி மீண்டுமாய் ஆண்டவர் பக்கமாய் சேர்ந்தான். அதோடு மட்டுமல்ல, அந்த அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட பலவீனமும் அந்த இடத்தில் மறைந்து சுகத்தை பெற்றுக் கொண்டான். சந்தோஷமாய் தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு கீழே வந்து அவர் வீட்டில் விட்டு போனாராம். யோசித்து பாருங்கள், தொலைந்து போன ஆட்டை தேடி மேய்ப்பன் போய் தோளில் தூக்கி சுமந்து வருவது போல எங்கோ போய் யாருக்குமே தெரியாது நினைச்ச அந்த மனிதன் போனான்.
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை கூட அவர் அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார், பாடுகளை அறிந்திருக்கிறார். அவர் விசாரிக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். அந்த தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். ஏற்ற நேரத்திலே அனுகூலமான துணையா இருப்பதோடு மட்டுமல்ல, உதவிகளையும் அனுப்புவார். யார் மூலமாவது செய்து முடித்து விடுவார், அல்லது அவரே வந்து செய்து கொடுப்பார். நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தினுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. என் நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே, ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்த மெய்ப்பன், எங்களுக்காகவே ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்திருக்கிறீங்க. நாங்கள் உம்முடையவர்கள், எங்களுடைய காரியத்தை நீ பார்த்துக் கொள்ள மாட்டீரா? யாரெல்லாம் தத்தளிப்போடு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, குழப்பத்தோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, நம்பிக்கை இழந்து போயிட்டாங்களோ, இனி அவ்வளவுதான் இல்ல, நீ நம்பிக்கையின் தேவனாய் வலதுகையை பிடித்து தைரியம் கொடுத்து துணை நிற்கிறேன்னு சொல்லி சூழ்நிலையை மாற்றி மீண்டுமா இழந்து போனதை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய், இழந்து போனதை ரட்சிக்கும் தேடும் வந்த தேவன் அவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும். இந்த நாள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளட்டும், நாம மகிமைப்படட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்ல மெய்ப்பனாக இயேசு நம்மோடு இருக்கிறார். ஏன் கவலைப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தேவபிதா எந்தன் மேய்ப்பன்